ஹலோ கைஸ், நான் ஷோ வெங்கடேஷ். இன்னையிலிருந்து அடுத்த 195 டேஸ்க்கு நான் ஒரு சீரீஸ் மேக் பண்ணலான்னு இருக்கேங்க. அது என்னப்பா, எல்லாரும் 15 டேஸ் சீரீஸ் மேக் பண்ணுவாங்க, 30 டேஸ் சீரீஸ் மேக் பண்ணுவாங்க. நீ என்ன 195 டேஸ்னு இப்போ அந்த பர்டிகுலராக 195ன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் 193 யுனைடெட் நேஷன் மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் இருக்காங்க, 195 ரெகக்னைஸ்டு கண்ட்ரீஸ் இருக்காங்க. அந்த 195 கண்ட்ரீஸை பற்றி தான் ஒவ்வொரு நாளும் நான் பேச போகிறேன். பேசிக்காக என்ன பேச போகிறேன்னா, ஒரு நாட்டை எடுத்து அந்த நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகம் எப்படி இருக்குது, அந்த நாட்டுடைய அரசியல், ஜியாகிரஃபி, இதை பற்றி தாங்க அடிப்படையாக பேசிக் டீட்டெயில்ஸ் பேச போகிறேன். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரி சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய பணக்கார நாடுகளில் இதுவும் ஒன்று. இதோடைய ஜியாகிரஃபி பார்த்தோம்னா, சுவிட்சர்லாந்தோட நார்தர்ன் சைட் ஜெர்மனி இருக்குது, வெஸ்டர்ன் சைட் ஃப்ரான்ஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் சைட் ஆஸ்திரியா இருக்குது, சதர்ன் சைட் இட்டாலி இருக்குது. இந்த சுவிட்சர்லாந்துடைய சதர்ன் ரீஜனில் ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைத்தொடர் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்டை கனெக்ட் பண்ணுது. அதில் சுவிட்சர்லாந்து ஒன்று. இங்கே வந்துட்டு ஃபெடரேஷன் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் தாங்க இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட்டு கிடையாது, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட்டு கிடையாது. அங்கேயும் பிரசிடென்ட் எடுத்துருப்பாங்க. ஐ மீன், இப்போ நம்ம ரஷ்யாவில் இருக்க மாதிரி, சைனாவில் இருக்க மாதிரி, அமெரிக்காவில் இருக்க மாதிரி பிரசிடென்ட் அங்கே இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, அந்த மாதிரியான பிரசிடென்ட்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க. இப்போது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இங்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான், அந்த பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். பட் சுவிட்சர்லாந்து அப்படி கிடையாது. ஒரு ஃபெடரேஷன் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு 7-8 பேர் கொண்ட கமிட்டி இருப்பாங்க. அந்த கமிட்டிக்கு ஒரு சீஃப் இருப்பார், அவர் தான் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அந்த மாதிரி இருப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் இந்த பிரசிடென்ட் மாறிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய கவர்மெண்ட் இந்த ஃபார்மில் தாங்க இருக்கும். சுவிட்சர்லாந்துன்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் மேஜராக ஞாபகம் வர ஒரு விஷயம் அந்த நாட்டுடைய பேங்கிங் சிஸ்டம் தாங்க. ஸ்விஸ் பேங்க் அப்படின்னாலே உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். 1934 சுவிட்சர்லாந்தில் ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. ஐ மீன், ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வர்றாங்க. அது என்னென்னா, யார் கேட்டாலும் சரி, எந்த கவர்மெண்ட் கேட்டாலும் சரி, அந்த நாட்டுடைய ஐ மீன் சுவிட்சர்லாந்து நாட்டுடைய பேங்கிங் கிளைண்ட் அவங்களுடைய டீட்டெயில்ஸை எந்த நாடு கேட்டாலும் இவங்க தரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை 1934 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரங்களும் பிளாக் மணியை மறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாட்டில் போய் அவங்களுடைய பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. ஐ மீன், நல்லவங்களும் சேர்த்து வச்சுப்பாங்க. அவங்களுடைய பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே போய் சேர்த்து வச்சுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன்னா, என்னுடைய பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நான் அந்த நாட்டில் போய் பணத்தை சேர்த்து வச்சுப்பேன். அந்த மாதிரி இந்த நாட்டில் நம்மள மாதிரியான சாமானியமான ஆட்கள்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அந்த நாட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா மினிமம் நம்மக்கிட்ட 1 மில்லியன் ஸ்விஸ் ஃப்ராங்க் இருக்கணும். அது என்னப்பா 1 மில்லியன் ஸ்விஸ் ஃப்ராங்க்னா என்ன, ஒரு 10,000 ரூபா இருக்குமா அப்படிலாம் எதுவும் கேட்காதீங்க. 1 மில்லியன் ஸ்விஸ் ஃப்ராங்க்னா இப்போது 1 ஸ்விஸ் ஃப்ராங்க் இஸ் ஈக்குவல் டு 94 இந்தியன் ருபீஸ். அப்போ 1 மில்லியன் ஸ்விஸ் ஃப்ராங்க் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 crores இந்தியன் ருபீஸை தாண்டி போங்க. கிட்டத்தட்ட 9 to 9.5 கோடி ரூபாய் பணம் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சுவிட்சர்லாந்துடைய ஜிடிபியில் இந்த பேங்கிங் செக்டர் ஒரு மிகப்பெரிய பங்களிக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து சுவிட்சர்லாந்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் ஸ்விஸ் சாக்லேட்டுங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய கிட்கேட், நெஸ்லே, அது ஸ்விஸ் பிராண்டு தான். நெஸ்கஃபே, அதுவும் ஸ்விஸ் பிராண்டு தான். ஸ்விஸ் சாக்லேட்டும் சரி, 3வது ஸ்விஸ் வாட்சும் சரி, சுவிட்சர்லாந்து ரொம்பவே ஃபேமஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரோலெக்ஸ் வாட்ச், அதுவும் ஸ்விஸ் பிராண்டு தான். இந்த ஸ்விஸ் சாக்லேட் ப்ளஸ் இந்த ஸ்விஸ் வாட்ச், இது ரெண்டும் சுவிட்சர்லாந்துடைய ஜிடிபியில் பெரிய அளவுக்கு பங்களிக்குதுன்னு சொல்லலாம். இவங்க வேர்ல்டு வார் 1லையும் சரி, வேர்ல்டு வார் 2லையும் சரி, யார் பக்கமும் போலங்க, நாங்கள் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியூட்ரல் கண்ட்ரிக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிளாக அந்த சுவிட்சர்லாந்தை சொல்லலாம். யார் பக்கமும் போல, யாரும் அவங்க நாட்டுக்குள்ளே உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய பார்டரை செக்யூர் பண்ணிட்டாங்க. இந்த நாடு என்னதான் யூரோப்பியன் கான்டினென்ட்குள்ளே இருந்தாலும் இவங்க நாட்டுக்குள்ளே இவங்க யூரோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க யூரோப்பியன் யூனியனில் மெம்பர் கிடையாது. யூரோ யூஸ் பண்ணுவாங்க. எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஜெர்மனிட்டையோ அல்லது ஃப்ரான்ஸ்டையோ அல்லது ஆஸ்திரியாட்டையோ அல்லது இட்டாலிட்டையோ ஏதாவது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூரோ வாங்கி கொடுத்துப்பாங்க. ஆனால் உள்நாட்டில் அவங்க யூரோ யூஸ் பண்ண மாட்டாங்க. டாலர், யூரோ இது ரெண்டும் சேர்ந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதுக்காக மட்டும்தான் வச்சுப்பாங்களே தவிர உள்நாட்டுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய ஸ்விஸ் ஃப்ராங்க், இதுவும் இவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு பர்சனலாக இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் இவங்களுடைய கரன்சி ஸ்டெபிலிட்டி தாங்க. இவங்களுடைய ஸ்விஸ் ஃப்ராங்கை ரொம்பவே ஸ்டேபிளாக வச்சுருப்பாங்க. திடீர்னு விலைவாசி ஏறவும் ஏறாது, விலைவாசி குறையவும் குறையாது. இந்த ஸ்விஸ் ஃப்ராங்குடைய வேல்யூ திடீர்னு ஏறவும் ஏறாது, குறையவும் குறையாது. எனக்கு பர்சனலாக அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயங்க இது. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் விலைவாசி நான் சொல்கிறேன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2019 முன்னாடி $1 is equal to
69 இந்தியன் ருபீஸாக இருந்தது. இப்போ ஒரு 10 days பிஃபோர் நான் பார்த்தேன் $1 இஸ் ஈக்குவல் டு 84 இந்தியன் ருபீஸாக இருந்தது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்க்குறேன் $1 இஸ் ஈக்குவல் டு 85 இந்தியன் ருபீஸாக இருக்குது. இந்த மாதிரி விலைவாசி ஏறிட்டே போச்சுன்னா நம்ம உள்நாட்டிலையும் விலைவாசி ஏறுங்க. ஐ மீன் இப்போ ஒரு செங்கல் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அது 6 ரூபாய் 7 ரூபாய் 8 ரூபா 9 ரூபான்னு விலைவாசி ஏறிக்கிட்டே போங்க. இது பர்சனலாக நம்ம நாட்டில் விலைவாசி ஏறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் எனக்கு பிடிச்சது அவங்களுடைய கரன்சி ஸ்டெபிலிட்டி தாங்க. அந்த நாட்டில் உங்களுக்கு பிடிச்சது இது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.